ஆமா. அது வந்து ஒரு முக்கியமான களத்துல நீங்க இருந்தீங்க. அது ஒரு அறிகுறி என்னை பொறுத்த வரைக்கும். வென்றெடுக்க போறோங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணிச்சுட்டு இருக்கும்போது வென்றுட்டோம், இந்த இருக்குது அறிகுறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது. கண்ணுக்கு எட்டின திசையெல்லாம் பார்க்குற தூரமெல்லாம் வந்து மக்கள் வெள்ளம். நான் அப்படி இது வரைக்கும் வாழ்க்கையில் எங்கேயும் போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இதுதான் நான் பங்கேற்கக்கூடிய 2வது மாநாடு. முதல்ல வந்து 2018, 19 அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் வச்சுருந்தாங்க அண்ணன் ஒரு இணைய எழுச்சி மாநாடு. அதில் போய் பங்கேற்றிருந்தேன். அதுக்கப்புறம் 2வது இது அதை விட 10 மடங்கு கூட்டம் வந்துச்சு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. எல்லாரும் நான் அம்மா வீட்டில் சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க, சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது சிரிக்கக்கூடாது. நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். அது கொஞ்சம் கூட சிரிப்பு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுலேயும் இவ்வளோ வரவேற்பு இருக்கும், நம்மளை இத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. முதல்ல அந்த கூட்டத்தில் நான் எந்திரிக்கவும் சத்தம் கொடுத்தாங்க. அப்படிங்கும் போது நான் எதிர்பார்க்கறேன்னு ஒரு பெரும் ஆதரவு தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் பேசின விஷயங்களும் மக்களை போய் சேர்ந்து அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பார்ப்பன கடப்பாறை அந்த நிகழ்ச்சி தான். அது வந்து அந்த இடம் தான் எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப நம்ம அண்ணங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப வெகுஜன மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கும்ல. அப்ப நான் இன்னும் பேசினா இன்னும் நிறைய போய் சேரும்ல. அப்ப மக்கள் பாக்குறாங்கல்ல, கொள்றாங்கல்ல, அவ்வளவு பெரிய திரள் கூட்டம் வந்திருக்குது, இவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளம் இங்கே இருக்குது. அப்போ நம்ம வென்றுட்டோம் முடிஞ்சு. அண்ணன் வந்து நிச்சயமா அண்ணனுடைய கனவு பழிச்சிருச்சு. இதுவே என்ன சொன்னாங்க, இந்த 2026 தேர்தலில் 8 விழுக்காடெல்லாம் இருக்காது, பாதி வந்து 4 விழுக்காடு இருக்கும், 2 விழுக்காடு இருக்கும், 1 விழுக்காடு தான் இருக்கும், விஜய் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாரு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்கல்ல. அவங்க வந்தவங்க யாருமே வந்து கோடீஸ்வரங்களோ பணக்காரங்களோ அப்படி கிடையாது. எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்க, எங்கேருந்தோ எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்பை பாருங்க. ஒரு குப்பை இல்லை, ஒரு நெகிழி குப்பை இல்லை, எவ்வளோ ஒழுக்கம். அதை பத்தி நிறைய அண்ணன் பேசியிருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். அப்ப அந்த கட்டமைப்பை பாருங்க. அதுக்கான ஒரு தலைவன் சரியாக இருந்தால் அதை பின்தொடரக்கூடிய மக்கள் வந்து சரியான ஜீரோ கேஷுவாலிட்டிஸ். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதெல்லாம். அந்த கூட்டத்தால் நான் முதல் வரிசையில் உட்காந்துருந்தேன்னா நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த கூட்டம் மக்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ அண்ணன்மாரு, எவ்வளோ குழந்தைங்க,